செஞ்சிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சோதர்களே, நானும் நீங்களும் வாழ்ந்த காலத்தை ஒரு 5 வினாடியில எண்ணி முடிச்சிடலாம். 60 வருஷம் வாழ்ந்தா ஒரு எண்ணிக்கையிலிருந்து 1 ஆரம்பிச்சு 60 என்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஆனால் கபருடைய வாழ்க்கை குறைஞ்சது 50,000 வருஷம் வாழும். இந்த கபருக்கு எவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் எங்களை வாழ்க்கையை அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். குர்ஆன்ல அல்லாஹ்வும் சொல்றான், வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஒவ்வொரு அடியானும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு, அந்த ஆகிரத்துக்காக வேண்டி எதை தயாரிப்பு செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பற்றி ஞாபகப்படுத்துறான். உங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு ஏற்பாடோட தயாரிப்போட வாங்க. அந்த வாழ்க்கை ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சோல அல்லது நரகத்தின் படுகொலி. அதால ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் மௌத்த வச்சிருக்கிறான். அது எந்த மௌத்திலேயும் வந்துடலாம். மௌத்து மறைக்கப்பட்டிருக்குது. அந்த நேரம் போகக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்ச நிலைமையில மௌத்தாகும். ஆணாக மௌத்தாகலாம், பெண்ணாக மௌத்தாகலாம், வாலிபரா மௌத்தாகலாம், வயோதிபரா மௌத்தாகலாம், பிறக்கிற குழந்தையாக மௌத்தாவினாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரிலாவை அடைஞ்ச நிலைமையில என்னுடைய உடல் இருந்து இந்த ரூஹ் வாங்கப்படுதான்னு யோசிக்கும். மௌத்தாவரத்துல பிரச்சனை இல்ல, மௌத்தாவரது முறையில தான் பிரச்சனை இருக்குது. நான் எந்த நிலைமையில என்ன மௌத்தாக போகுது? நான் இன்றைக்கு பள்ளியும் கையுமாவும் இல்ல, பஜாரும் ஏண்ட தொழிலும் ஏண்ட வியாபாரம் ஏண்ட குடும்பம் ஏண்ட உத்தியோகமும் ஏண்ட வயல் ஏண்ட கடை ஏண்ட வியாபாரம் ஏண்ட தொழில் என்று சொல்லி ஓடக்கூடிய நானும் நீங்களும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு மௌத்த வச்சிருக்கிறான். நான் எந்த நிலைமையில போறேன்? ஏன்னா மௌத்து எப்படி அமைஞ்சிடும்? கணித்துக்குரிய மேலான தாய்மார்களே, சோதர்களே, அன்பானவர்களே, எங்கட வாழ்க்கையை வச்சு தான் அல்லாஹ் மௌத்த முடிவு செய்வான். தமூத்தூன கமா தஈஷூன், உலகத்தில் எப்படி வாழ்றீங்களோ அதை போலதான் உங்களுக்கு மௌத் வரப்போகுது. நான் யோசிக்கணும், இன்றைக்கு என் வாழ்க்கை இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கையை ஆக்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவு யஹூதியத்தான வாழ்க்கைகள் சேர்ந்திருக்குது, எவ்வளவு நஸ்ரானியத்தான வாழ்க்கையுடைய லெவல்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதே நிலைமையில சில வேளை எனக்கு மௌத்து வந்தா எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்த வச்சிருக்கிறான். சும்மா தரப்பட்ட வாழ்க்கை இல்ல.